அஸ்வின் ஸ்வீட்ஸ் சுவை என்று முதல் அல்லவா. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கேபி வைஷரத், விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற டிசம்பர் 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பாத கமலம், அந்த விநாயகரோட பாத கமலம் ஹிருதயத்துல அப்படி சிலம்புலி கேட்கறதாம். அந்த மன வாழ்க்கையில் ஈடுபடுவது மிகவும் தவறு. அதற்கான மெய்ஞான விளக்கம் நீங்க ஒரு நல்ல குரு கிட்ட கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கணநாதன் நம் உடலில் எங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறான். சீத்த கலப்ப செந்தாமரை பூபாதம் பாத சிலம்பொலி பலவிசை பாடன்னு சொல்லி ஆரம்பிக்கிற விநாயகர் அகவல் நம்ம இப்ப மறந்து போன ஒரு விநாயகர் துதி. அவ்வை பிராட்டியார் சேரமான் காலத்துல 10ஆம் நூற்றாண்டுல பாடியதா கருதப்படுற மிக முக்கியமான அகவல் இது. விநாயகரை பத்தின பாடல்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். விநாயகரை பத்தின பாடல் தான், உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதுல அவர் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்து, அந்த அவ்வை பிராட்டியார் வாழ்க்கையில மனிதன் எப்படி வாழணும், எப்படி அருள்நிலையோட தன் வாழ்க்கையில இந்த சம்சார சாகரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல எப்படி இந்த விநாயகர் அகவலை பாடிக்கொண்டும் தன்னுள் இருக்கும் அந்த ஈசத்துவத்தை எப்படி அடையணும்னு மிக அற்புதமா அந்த பாடலை அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த பாடலை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு வரியும் அந்த விநாயகர் அப்படிங்கிறவர் எங்கே இருக்காரு, எப்படி இருக்காரு, கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கணநாதன் நம் உடலில் எங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற தத்துவத்தை சூட்சமமாக அவ்வை பிராட்டியார் நமக்கு விளக்க உள்ளார். மெய்ஞான தத்துவத்தை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் இங்கே எத்தனை பேர் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா புரியும். அந்த காலத்துல ஒரு பீரியட்ல சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரம்மானும் 2 பேர் சேர்ந்து கைலை போகலான்ட்டு இப்போ நம்ம டூர் போகிறோம் இல்லையா, யாத்திரை, அதை மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ அவ்வை பிராட்டியார் கிட்ட அம்மா கைலை போகலாமா அப்படின்னு கேட்டோன்னா, இந்த வயசான காலத்தில் நான் எங்கேருந்துப்பா நடந்து வர்றது, என்னால் நடந்தெல்லாம் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா. அவ்வை பிராட்டி சொல்கிறாங்க, அதுக்கு அப்படியா, சரிம்மா நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த ஈச தத்துவத்தை நம் உடலில் இருக்கக்கூடிய இயக்கங்களை சீர்படுத்தி குண்டலினி யோகம் மூலமாக ஈசத்துவத்தை எப்படி அடைய முடியும் என்ற விளக்கத்தை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் அல்லவா. அதனால் உங்களோட கைலை பயணம் மேற்கொள்ளும் பொழுது எங்களுக்கு மிக ஆனந்தமாக இருக்கும், அதற்காக நாங்கள் உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ சதா சர்வகாலமும் அவ்வை பிராட்டியார் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது விநாயக பெருமாள் தான். விநாயக பெருமானும் அந்த யானையும் அவங்க தான் ஞாபகம் வரும். ஏன்னா அவங்க தான் அதிகமான பாடல்கள் விநாயகரை பற்றியும் முருகனை பற்றியும் பாடல்கள் பாடியிருக்காங்க. ஆனால் அந்த பாடல்கள் இப்போ எதுவுமே நம்ம எடுத்து படிக்கிறதும் இல்லை, அதனை பற்றின விளக்கங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ நெட்டில் போட்டிங்கனாலே விநாயகர் அகவல்னு போட்டிங்கன்னா அதுக்கான விளக்கம் உள்ளே வருது. ஆனால் அதற்கான மெய்ஞான விளக்கம் நீங்கள் ஒரு நல்ல குரு கிட்ட கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா அதில் அவங்க சொல்லியிருப்பாங்க, செந்தாமரை பூம்பாதம் சீத கலப்ப அப்படின்னா என்னன்னா ஒரு குளிர்ச்சியான ஒரு ஐஸ் போன்ற ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த பாத கமலம், அந்த விநாயகரோட பாத கமலம் ஹிருதயத்துல அப்படி சிலம்புலி கேட்கறதாம் அந்த அம்பாளுக்கு. அந்த அவை பிராட்டிக்கு சீத கமலம் போன்ற அந்த கமலம் அப்படின்னா அது பாதம்னு சொல்றது. அந்த பாதம் இந்த இதயத்துல ஹிருதயத்துல பாத விந்தாரம் பட்டு அந்த அம்மாவுக்கு யானை முகத்தனை அந்த மாதிரி வர்ணிக்கிறாங்க. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா,
அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற இறைவனை, அந்த விநாயகர் தத்துவத்தை, அந்த கணபதி தத்துவத்தை, தசவாயுக்களை இயக்கக்கூடிய அந்த கணநாதனை 51 தத்துவமா இருக்கிறாரு கணநாதர். அவரை விநாயக பெருமானா சாக்ஷாத் இந்த உலகுக்கு அதாவது உங்களுக்கு தெரியும், அவ்வை பிராட்டி ஒரு சமயம் குமரி பெண்ணாக இருக்கும் பொழுது தனக்கு அவருக்கும் மன வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்க பெற்றோர்களால் ஏற்படுத்தப்பட்டு அந்த மன வாழ்க்கையில் ஈடுபடுவது மிகவும் தவறு, இந்த ஈடுபாடு எனக்கு வந்துவிட்டால் இல்வாழ்க்கையில் என் மனம் நாடிவிட்டால் ஈசனை நான் அடைய முடியாது, அதனால் நான் துறவறம் மேற்கொள்ள வேண்டும், இதற்கு இந்த குமரி பருவம் எனக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போய் விநாயக பெருமான்கிட்ட, விநாயக பெருமானே, நான் இந்த குமரி பருவமாக இருக்கிறதுனால தான் என்னை மன வாழ்க்கையில் ஈடுபட வைக்கிறதுக்கு என்னோட பெற்றோர்கள் ரொம்ப உசித்தமாக இருக்கிறாங்க, அதனால் எனக்கு இந்த குமரி பருவம் வேணாம் அப்படின்னு சொல்லி அழும்போது சாக்ஷாத் அந்த விநாயக பெருமான் யானை உருவமாக காட்சி கொடுத்து அவ்வை பிராட்டிக்கு துதிக்கையால் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நீ இந்த நிமிஷத்துலேருந்து அவ்வை பிராட்டியாக மாறக்கடவ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதிலிருந்து அம்மா அவ்வை பிராட்டியாக மாறிடுறாங்கன்னு சொல்லிட்டு கதையில் வருது. இது உண்மையா இல்லையாங்கிற ஆராய்ச்சி நமக்கு வேணாம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்ன, அவ்வை பிராட்டி நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த விநாயகர் அகவல் மூலியமாக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா, சேரமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் கையிலை போகும்போது அவங்கனால பிரயாணம் பண்ண முடியும், ஆனால் இந்த அம்மானால பிரயாணம் பண்ண முடியாது அப்படிங்கிற மனசு இந்த பாட்டை பாடுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, சீத கலப்ப செந்தாம்பரை பூபாதம் பாத சிலம்பொலி பலவிசை பாடன்னு சொல்லி இந்த பாடல் பாடி அந்த விநாயக பெருமான கண்மூடி வேண்டி கொண்டிருக்கும் பொழுதே கண்மூடி திறந்த நேரத்தில் பார்த்தா அவங்க கையிலையில் இருக்காங்க. அப்போ இந்த அதிகமான சுந்தரமூர்த்தி நாயனாரும் அதுக்கு பிறகு தான் வர்றாங்க. வந்ததும் என்னங்க இப்போதானே நாங்கள் உங்களை அங்கே பார்த்தோம், இப்போ எப்படி நீங்கள் இங்கே அதுங்குள்ள நீங்கள் எங்களுக்கு முன்னாடி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, விநாயக பெருமான வழிபடுறவங்களுக்கு, அதாவது கணங்களை தீர்ப்பவர், கணங்களை அழிப்பவர், அதாவது வினைகளை அறுப்பவர், அதனால தான் அவர் விநாயகர், அதாவது வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமானை யாரெல்லாம் இந்த அகவல் பாடி துதிக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் இப்படிதான் கொண்டு அவர் விடுவாரு, நினைச்ச இடத்துக்கு கொண்டு விடுவாரு, இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லப்பா, அதனால நீங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. சரிம்மா எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறப்ப அதுல ஒரு சின்ன மெய்ஞான தத்துவம் ஒன்று சொல்றாங்க, புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிலம் அதிர யானை, அதன் பின் தேர், எப்படி ஒரு யானை நடக்கும்போது நிலம் அதிருதோ, தேர் வரும்போது எப்படி அந்த நிலம் அதிருதோ, அது போல அதற்கு பின் கிளம்பி வந்த குதிரை ஒரு நாளிகை காதொலி போல் நானும், இந்த கிளவியாகிய நானும் அவ்வாறே கிளம்பி வந்தேன்னு அவங்க சொல்றாங்க சூசகமா. அப்ப ஒரு நாளிகை அப்படின்னா இங்க என்ன அர்த்தம்னா, ஒரு நாளிகை அப்படின்னா 24 நிமிடத்தை தான் ஒரு நாளிகைன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு நாளிகைக்கு ஒரு தடவை குதிரை வேகத்துல, அப்ப இங்க என்ன சூட்சமமா சொல்றாங்கன்னா அந்த மூச்சுக்கலையை தான் அவங்க சூட்சகமா சொல்றாங்க. அப்போ இந்த மூச்சுக்கலையினால நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சித்தர்கள்னா ககன குளிகை அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணம், நம்மளாலலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ககன குளிகை அப்படிங்கிறது எப்படி அவங்க மேற்கொள்ளுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிராணாயாமத்தினால தான். அதாவது இயமம் நியமம் படி பிராணனை தன்னுள் அடக்கி யார் ஒருவர் தன் வாழ்க்கையை வாழ்கின்றாரோ, ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு ஒரு மனிதனுக்கு வருதுன்னு சொல்கிறோம். 72,000 நாடி நரம்பு இயங்குதுன்னு சொல்கிறோம். ஒரு நிமிடத்திற்கு இத்தனை மூச்சு விடணுங்கிற அந்த இடத்துல நம்ம இந்த இடக்கலை பின்களை வழியாக வரக்கூடிய இந்த மூச்சை
நம்ம நிறுத்திட்டு சுழுமுனை வழியாக எப்ப சுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப இறைவனை நாம் தரிசிப்பது என்பது மிக சாதாரணம், மிக இயல்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தான் அவ்வை பிராட்டி அந்த அதியமானுக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் உணர்த்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். சரியா? அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த விநாயகர் அகவல்ல நீங்க எடுத்து ஒரு வரியும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கருத்துக்களும் ஒரு குரு இல்லாமலேயே அந்த அகவலை சிரத்தையோட யாரெல்லாம் வாசிக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாமே அந்த இறைவன், அதாவது அவன் அருளாலே அவன் தாள் பணிந்திட்டு அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் எப்படி சொல்றாரோ அதே மாதிரி ராமலிங்க அடிகளார் ஒரு இடத்துல சொல்றாரு, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிட்டுன்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் உருகி சொல்லியிருக்கிற அந்த விஷயத்த, அந்த சிவ போதைய அவர் ஒரு இடத்துல சொல்றாரு. நான் இறைவனை அடையறதுக்கு எனக்கு என்னெல்லாம் தடை தெரியுமா? என் மனைவி தடை, அப்பா தடை, தாய் தடை, மகன் தடை, அதாவது சேய் தடை என்றேன், தாய் தடை என்றேன், மனைவி தடை என்றேன். இப்படி என்னெல்லாம் இந்த உலகத்தில் இந்த இக வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையும் நான் தடை 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் எனக்குத்தான் உன்னிடம் வருவதற்கு இவ்வளவு தடையே தவிர உனக்கு என்னிடம் வருவதற்கு ஒருவித தடையும் இல்லையே, பிறகு ஏன் என்னை ஆட்கொள்ளாமல் இருக்கின்றாய் என்று மாணிக்க வாசகர் அவன் அருளாலே அவன் தாள் பணிந்திட்டு என்று சொன்ன அந்த கருத்தை ராமலிங்க அடிகளார் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இறைவனை அடையறதுக்கு நமக்கு இது தடை இல்லைங்க, எனக்கு இப்போதாங்க 10 வயசு ஆகுது அப்படிங்களா, சரி இப்போ 10 வயசில் நான் இப்போ பாலகனாக இருக்கேன், எனக்கு எதுவுமே இறைவன் அடையறதுக்கு எனக்கு வழி தெரியல, தாய் தந்தை இருக்காங்க, இப்போ நான் ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுத்து படித்தேன் அப்படின்னா என் பையன் இப்போ ஆன்மீகத்து வழியாக போகிறான், என் பொண்ணு ஆன்மீக வழியாக சதா சர்வகாலமும் இப்போ ஏதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யும் போது இது நல்ல விஷயம்னு நம்ம ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிர்பந்தமா இருக்கு. இப்ப என்ன சொல்றோம், ஏதாவது ஒரு ஆன்மீக புஸ்தகம் எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது இத்தனை மனிதர்கள் செய்யக்கூடிய காரியத்திலிருந்து கொஞ்சம் வெடுபட்டு வேற மாதிரியான ஒரு செயலை நான் செய்து கொண்டிருந்தேன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவனுக்கு கிராக்கு பிடிச்சிருக்கு, இல்ல அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி போற வயசுல இவனுக்கு இதெல்லாம் தேவையா, சன்னியாசி ஆக போறான், பிரம்மச்சாரியா இருந்து சன்னியாசி ஆனா உனக்கு அடுத்த வாரிசு இல்ல, வாரிசு பிறந்தான்னா பிறக்காட்டி என்ன, ஜனத்தொகை பெருகிட்டே இருக்கு, தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் ஆயாச்சு, இன்னும் உலகம் முழுக்க எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை மில்லியன் கோடி மில்லியன் பெருகி கொண்டே இருக்கிறாங்க. அவன் பிளான் பண்ணிட்டான், நமக்கு மேல இருக்கிறவன் என்ன பிளான் பண்ணிட்டான், நம்மளை அடக்கி ஆளக்கூடிய அந்த 7 பேர் கொண்ட அந்த ஆசீவகம் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் அழித்தவன் புறப்பட்டு விட்டான். இந்த உலகத்துல குண்டை போட்டுட்டு 1,00,000 பேர் தான் இருக்கணும் அப்படி என்னென்னமோ சொல்றாங்க. நாளுக்கு நாள் நம்ம டெய்லி ஒரு விஷயமும் சோசியல் மீடியாலேயோ நம்ம நாளிதழ்களையோ நிறைய கேள்விப்படுறோம். நிறைய கேள்விப்பட்டாலும் நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதற்காக நம்ம இப்படி நம்ம வாழ்க்கையை இப்படி சீரழிச்சு சின்னாபினமாயி சீர்குலைந்த இந்த உடலை ஆரோக்கியமற்ற இந்த நிலையில் நம்ம ஏன் வாழ்றோங்கிற அந்த கேள்வி யாராவது கேட்டா, இவன் நமக்கு தனியா ஒருத்தன் பேசுறான்டா, இவன் கிளம்பிட்டான்டா, முதல்ல இவனை அமுக்கணும்னு சொல்லி நம்ம பேசுறோம். முதல்ல தவறான ஒரு கருத்து, மனிதனாக பிறந்தவன் பரிணாம வளர்ச்சியில் தான் நாம் வளர்ந்து வந்திருக்கிறோங்கிற ஞாபகம் நமக்கு இல்லை, அந்த அறிவு இல்லை. நான் முதல்ல புல்லாதான் இருந்திருக்கேன், பிறகு பூண்டா இருந்திருக்கேன், பல்வருஷமா இருந்திருக்கேன், பல மிருகங்களாகவும் நிறைய பிராணிகளாகவும் நிறைய ஜீவராசிகளாகவும் 81 லட்சம் பிறவி எடுத்த பிறகுதான் நான் மனிதனா வந்திருக்கேன். எதுக்காக எனக்கு பேச தெரியும், எந்த ஜீவராசியும் பேச முடியாது. இந்த உலகத்துல பேசக்கூடிய ஒரே ஜீவ மிருகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மனிதன் தான்.
2 கால் மிருகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏன் நம்ம மிருகம்னு நம்ம சொல்கிறோம்? நான் சொல்லலை, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் சொன்னாங்க? ஏன்னா நம்ம 5 அறிவு கொண்ட மிருகத்தை விட கீழ்நிலையான எண்ணத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா நேரத்திலும் பிறரை சாடியே வாழ்க்கையை வாழ்கிறோம். நீ ஏன்பா வெளியே வரல, எங்கள் அம்மா விடலை, நீ ஏன்பா வெளியே வரல, என் பொண்டாட்டி விடலை, நீ ஏன்பா இப்படி பண்ண, என்ன பண்ணுறது, இந்த சமுதாயத்தில் நான் இப்படி மாட்டிக்கிட்டேன், இந்த சமூகம் என்னை இப்படி வச்சிருச்சு, நான் இதில் இப்படி தான் இருக்கணும், விடுங்க, ஒரு 40-50 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் நல்ல காரியத்தை எல்லாம் பின்னாடி செஞ்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம தான் தள்ளி போடுறோம். அப்போ அவன் அருளாலே அவன் தாழ் பணியக்கூடிய எண்ணம் நமக்கு ஒரு துளி கூட இல்லைங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அப்ப அவனை ஆட்கொள்வதற்காகவாது நம்ம உடலை தயார்படுத்த வேண்டும் அல்லவா, நம் மனதை தயார்படுத்த வேண்டும் அல்லவா என்று மனம் நொந்து அவ்வை பிராட்டி அப்பயே இந்த விநாயகர் அகவலை பாடியிருக்காங்க 10ஆம் நூற்றாண்டுல. இப்ப எத்தனை நூற்றாண்டு ஆயிடுச்சு? அப்ப இப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு யோசிச்சு பாருங்க. அஸ்வின் ஸ்வீட்ஸ் சுவை என்று முதல் அல்லவா. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கேபி வைஷரத், விஜய் ஆஷிக் ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற டிசம்பர் 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.